friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கார சட்னி. இந்த ரோட் சைடு டிஃபன் கடைகள்ல எல்லாம் நல்ல சுட சுட இட்லிக்கு சட்னி சாம்பாரோட ஒரு அருமையான கார சட்னி வைப்பாங்கங்க. நல்ல ஒரு அருமையான ரெட் கலர்ல காரசாரமா நல்ல அந்த பூண்டு ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ரசித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த சட்னி நம்ம அப்படியே பச்சை எல்லா பொருளும் போட்டு அரைக்கிறோம், தாளித்து விடுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக நான் இங்கே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறது நல்ல காரசாரமான வரமிளகாய். நான் இங்கே ஒரு 12 மிளகாய்க்கு மேலே சேர்த்துக்கிறேன். இது மிளகாய் சட்னி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது காஷ்மீரி சில்லி. இந்த மிளகாயில் பெருசாக காரம் இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். ஸோ அது ஒரு 7-8 சேர்த்தாச்சு. அடுத்தது புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்லதும் கூட. அடுத்தது பூண்டு. இங்கே நல்ல பெரிய பெரிய பல் பூண்டு தான் எடுத்துக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, ஒரு 12 பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் சின்ன சைஸ் பூண்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே மெயின் ஃப்ளேவரே அந்த மிளகாவும் பூண்டும் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நல்ல தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இது நல்லா கரகரன்னு நம்ம அரைச்சிடலாம். நல்லா அப்போ தான் அந்த மிளகாய் அரைப்படும். அதுக்கப்புறமா இதோட நம்ம தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பெரிய பெரிய பீசஸாக ரஃபாக அப்படியே கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த சட்னி அரைச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே சட்னி நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், நல்ல ஃபைனாக சட்னி அரைச்சாச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மிளகாய் பூண்டோட வாசனையும் நெடியும் தூக்கலாக இருக்குது. இந்த சட்னிக்கு அதுதான் ஹைலைட்டு. இப்போ இதை நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடணும். ஸோ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் இங்கே நல்ல நாட்டு மரச்செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வால்கா பிராண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வால்கா பிராண்டு நல்லெண்ணெய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் எல்லாமே இருக்குது. உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த எண்ணெய் நம்ம அமேசான் வழியாக ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த டீட்டெயிலும் அந்த லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த சட்னி தாளிக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ சூடான நல்லெண்ணெயில் நல்ல கடுகு உளுந்தம்பருப்பு ஈச் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சட்னி எடுத்து ஊற்றிடலாங்க. சட்னி சேர்த்தாச்சு. நம்ம இங்கே இந்த சட்னி அரைக்கும் போது எல்லா பொருட்களுமே ராவாக பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ இந்த எண்ணெயில் நல்லா சட்னி வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. நல்லா சட்னி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னா இந்த சட்னி ஒரு 2-3 நாள் கெடவும் செய்யாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க விடுவாங்க. ஸோ சட்னி தெறிக்காமல் வதங்கி வரும். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடிட்டோம்னா அந்த நீராவி தண்ணி உள்ளே போகாது. இது இந்த சட்னி கெடாமல் ஒரு 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் காரசாரமாக அந்த பூண்டு வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்ல இங்கே நாட்டு மரச்செக்கு நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கிறோம். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப இங்கே ஹைலைட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 2-3 நாள் கெடவும் செய்யாது. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சுட சுட இட்லிக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இங்கே நான் சூடான இட்லிக்கு நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் நீர் சட்னி கூடவே இந்த கார சட்னியும் செஞ்சுருக்கிறேன். 2ம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீர் சட்னியோட ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன்.
இந்த கார சட்னி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.